உதகையில் பள்ளி மாணவர்கள் இரும்புச்சத்து மாத்திரையை அதிக அளவு எடுத்துக்கொண்ட விவகாரத்தில் மாணவி ஒருவர் உயிரிழந்தார். இந்த விவகாரத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து முழு விவரங்களுடன் இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரன். தற்போது பாதிக்கப்பட்ட மற்ற மாணவர்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கு, என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? அதாவது தமிழகம் முழுவதும் வியாழக்கிழமை தோறும் அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இரும்பு சத்துடன் கூடிய மாத்திரை கொடுக்கப்படுகிறது. இந்த மாத்திரையானது உதகையில் இருக்கக்கூடிய காந்தல் பகுதியில் இருக்கக்கூடிய அரசு நடுநிலை பள்ளியில் வியாழக்கிழமை தோறும் கொடுக்க வேண்டும். ஆனால் கடந்த வாரம் வியாழக்கிழமை கொடுக்காத இந்த மாத்திரையானது இந்த திங்கட்கிழமையானது கொடுக்கப்பட்டது. அப்போது கொடுக்கப்பட்ட போது பள்ளியினுடைய நோடல் ஆபீசர், எப்போதும் மாத்திரை கொடுக்கக்கூடிய நோடல் ஆபீசர் இந்த மாத்திரையை கொடுக்காமல் புதிதாக சேர்ந்த ஒரு ஆசிரியை அந்த மாத்திரையை கொடுத்திருக்கிறார். மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு மாத்திரை கொடுக்க வேண்டும் என்ற நிலை இருந்த நிலையில் மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் 10 மாத்திரைகள் அடங்கிய ஒரு பட்டையை ஆசிரியை கொடுத்திருக்கிறார். இதன் காரணமாக இனிப்பு நிறைந்த இந்த மாத்திரையானது மாணவ மாணவிகள் போட்டி போட்டுக்கொண்டு அனைத்து மாத்திரையும் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக 7 மாணவ மாணவிகள் இதனால் பாதிக்கப்பட்டனர். பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு மயக்க நிலைக்கு சென்றதன் காரணமாக அவர்களுக்கு கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதில் பாதிக்கப்பட்ட ஒரு மாணவி 13 வயது சாய் பாத்திமா என்ற மாணவி நேற்று காலை உயிரிழந்தார். இந்த மாணவியின் உடற்கூறு ஆய்வானது தற்போது சேலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தற்போது தொடங்கப்பட இருக்கிறது. மாணவியின் உடற்கூறு மாணவி இறப்பு தொடர்பாக 174 பிரிவின் கீழ் தற்கொலை வழக்கு பதிவு செய்து பொறுப்புக்கு காரணமான ஆசிரியர்கள் மற்றும் சுகாதார அதிகாரிகளை காவல்துறையினர் விசாரிக்க இருக்கின்றனர். இன்னும் மாணவியின் இறப்பு தொடர்பாக உடற்கூறு ஆய்வானது வீடியோ பதிவு செய்யப்பட்டு 3 மருத்துவ அதிகாரிகள் தலைமையில் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் உடற்கூறு ஆய்வானது தொடங்க இருக்கிறது. தேவப்பிரியன், வழக்கமா சுகாதாரத்துறை பணியாளர்கள் இருப்பாங்க, ஆனா இது போன்ற அசாதாரணமான நிலை தொடர்பாக தற்போது பள்ளிக்கல்வித்துறை உரிய நடவடிக்கை எடுத்திருக்கு. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ரகுவரன்.